ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த சட்னியை வந்து நம்ம இட்லி இல்லை தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். இது வறுத்து முடித்த உடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறின உடனே மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம நீக்கிடணும். அதை தோலோடு போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். இந்த தோலெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம ஆறின பிறகு அப்படியே கையை வச்சு ரப் பண்ணோம்னா தோலெல்லாம் தனியாக வந்துடும். தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதை அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, ஒரு 2 பல் பூண்டு, இதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் காஞ்ச மிளகா வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பொன்னிறமாகிற வரையும் வறுத்த உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்க பூண்டு, புளி, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் கலக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானதும் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ சிம்பிளான ரொம்ப ஈஸியான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.